தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எலியாவின் வேலைக்காரன் சமுத்திர முகமாய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இங்கு இஸ்ரவேலை ஆண்ட ஆகாப் ராஜா காலத்தில் மழை என்பதே இல்லாமல் போய்விட்டது. கடுமையான பஞ்சம். அந்த சமயத்தில் எலியா இருந்த கர்மேல் பர்வதத்திற்கு ஆகாப் ராஜா வந்தபோது எலியாவின் வார்த்தைக்கு கேட்ப மழை வருவதற்கு எந்தவித சிறு அறிகுறியும் இல்லையே, ஒன்றும் இல்லை என்றான். எலியாவின் வேலைக்காரன் 7 முறை பார்த்த பிறகு கையளவு மேகத்தை மட்டுமே பார்த்தான் அந்த வேலைக்காரன். ஆம், நம் தேவன் ஒன்றுமில்லாத இடத்தில்தான் மிகப்பெரிய அற்புதம் செய்கிறவர். உலகை சிருஷ்டிப்பின் அந்த நாளில் இல்லாமையில் தான் இருந்தது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதன் பிறகு நமது சொற்ப அறிவை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மட்டும் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொல்வது மிகவும் ஒரு ஆபத்தானதாகும். ஒரு மனிதர் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அந்த நிலை வரை அவனிலிருந்து தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே உருவாக்கவும் முடியாது. தேவன் உருவாக்குவது எதுவாயினும் அது பலம் வாய்ந்ததாகவே இருக்கும். சிலரது புத்தி கூர்மை, பிரசங்க திறமை, பாட்டு பாடும் தாளந்து, வேறு சில தாளந்துகள் எதுவுமே இல்லை என்று வாயினால் அறிக்கையிடும் சமயத்தில் அந்த ஒன்றுமில்லாத சமயத்தில் இருந்து எழுப்புதல் தொடங்குகிறது. எலியாவின் வேலைக்காரன் சமுத்திரத்தை அதை 7 முறை பார்த்தபோது கடைசியாக கையளவு மேகத்தை மட்டுமே காண்கிறேன் என்கிறான். நம் சிருஷ்டிப்பின் நாயகர் ஒன்றுமில்லாமையில் இருந்து வானத்தை சிருஷ்டித்தார். அதேபோல் நாம் ஒன்றுமில்லாத தகுதியற்றவர்கள், வெறுமையானவர்களாய் இருக்கிறோம் என்று தேவனிடம் சொல்லும் பட்சத்தில் தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். God bless you.